மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையை பயன்படுத்தி மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் ஓய்வு பெறுகிறார்கள். ஒவ்வொரு உறுப்பினரும் 6 ஆண்டு பதவிக்காலத்தில் பணியாற்றுகிறார்கள். குடிமக்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு நேரடியாக வாக்களிப்பதில்லை. அதற்கு பதிலாக அந்தந்த மாநில சட்டமன்றங்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்களிப்பை பதிவு செய்கிறார்கள். இந்த முறை மாநில சட்டமன்றத்தில் கட்சிகள் தங்கள் பலத்திற்கு ஏற்ப இடங்களைப் பெறுவதை உறுதி செய்கிறது. குறுக்கு வாக்குச்சீட்டை தடுக்க வாக்குச்சீட்டு திறந்திருக்கும். அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்குச்சீட்டை போடுவதற்கு முன்பு தங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி முகவரிடம் காட்ட வேண்டும். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 233 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களைத் தவிர 12 உறுப்பினர்கள் இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றதற்காக இந்திய குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்படுகிறார்கள். ஒரு வேட்பாளர் குறைந்தபட்சம் வயதுடையவராகவும் இந்திய குடிமகனாகவும் இருக்க வேண்டும். உத்தரப்பிரதேச மாநில சட்டசபையின் பலம் 403. தேர்தல்கள் திட்டமிடப்பட்ட ராஜ்யசபா இடங்களின் எண்ணிக்கை 10 மற்றும் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக சட்டசபையில் 252 சட்டமன்ற உறுப்பினர்களைக் கொண்டுள்ளது. ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒரு வேட்பாளருக்கு தேவைப்படும் குறைந்தபட்ச வாக்குகள் பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது. 403 37.6 38 10 பாஜகவால் பரிந்துரைக்கப்படும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் 38 வாக்குகளைப் பெற வேண்டும். சட்டப்பேரவையில் பாஜகவுக்கு 252 பலம் இருப்பதால் 6 வேட்பாளர்களை மட்டுமே தனித்து தேர்வு செய்ய முடியும். எனவே குறைந்தபட்சம் 228 38x6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கட்சியால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளர்களில் ஒருவருக்கு அல்லது மற்றவருக்கு வாக்குச்சீட்டில் முதல் முன்னுரிமையை குறிக்க ஒரு வாக்குச்சீட்டை வழங்க வேண்டும். மீதமுள்ள 24 சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்குகள் மூலம் அக்கட்சி தனது கூட்டணிக் கட்சிகளின் ஆதரவுடன் மேலும் ஒரு இடத்தை பெற முடியும். இதன் மூலம் 38 என்ற எண்ணிக்கையை அடைய முடியும். பாஜக தனது எஞ்சிய வாக்குகளை அதன் கூட்டணிக் கட்சிகளில் ஒருவரின் வேட்பாளருக்கு விட்டுக் கொடுக்கலாம். இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலம் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களைக் கொண்ட மாநிலமாகும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலத்திலும் முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஆகும். ஒரு மாநிலத்தின் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படுகிறது.